வெல்கம் டு தமிழ் மேத் பாயிண்ட் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்ஸில் 3 டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் நம்ம டிகிரி லெவலில் படிச்சுட்ருக்கோம். ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், இசட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸில் இருந்து ஒரு சில கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனோட டெஃபனிஷன். ஏன்னா இது டைரெக்டாகவே ஒரு 1 மார்க் கொஷின் எம்சிக்யூவில் நிறைய தடவை கேட்டுட்ருக்காங்க. ஸோ லைக் டிஆர்பி, டிஎன்இபி, கேட் எக்ஸாம்ஸில் எல்லாம் நிறைய தடவை கேட்டுட்டுக்கூடிய ஒரு டைரக்ட் கொஷின் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனோட ஒரு டெஃபனிஷன் என்ன அப்படின்றத கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஃப் ஆஃப் டிங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். லாப்லாஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 0 to infinity e power minus st f of t into dt. ஸோ இங்கே லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுறதுனால இதை கண்டினியூஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ப்ராபபிலிட்டியில் பார்த்துருப்போம் டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லிட்டு. சமேஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம டிஸ்க்ரீட் டைப்புன்னு சொல்கிறோம். கண்டினியூஸ் வரும்போது இன்டகிரேஷன்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறோம். ஸோ 0 to infinity வந்துருக்குங்களா, அப்போ இன்டகிரேஷன்னா கண்டினியூஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மை கொடுத்துட்டு என்ன டிரான்ஸ்ஃபார்ம்னு கேட்டால் தெரியாமல் இருக்கக்கூடாது. ரைட்? கண்டினியூஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னு நமக்கு தெரியணும். ஸோ எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி கிடைக்கக்கூடிய ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஸில் இருக்கும். அந்த எஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், பவரில் இருக்குது இல்லைங்களா? இந்த எஸ்ஸு தான் ஜென்ரேட் ஆகும்னு சொல்லக்கூடியது. ஓகே, நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகும்போது உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் கொடுக்குறேன் இப்போது. ஸோ மோஸ்ட்லி எந்த ஒரு மேத்தமேட்டிக்கல் கொஷினை எடுத்துக்கிட்டிங்கனாலும் 3 ஃபங்க்ஷன்ஸ் ரிப்பீட்டடாக இருக்கும். எக்ஸ்போனன்ஷியல், லாப்லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல், அதாவது இ பவர் ஏடி, இ பவர் மைனஸ் ஏடி, இந்த மாதிரி இதுக்கு லாப்லாஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து ட்ரிக்னாமெட்ரிக்னா என்ன? சைன் ஏடி, காஸ் ஏடி. முக்கியமாக இந்த ரெண்டுக்கும் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதுலேயே வந்துட்டு சைன் ஹைப்பர்பாலிக் ஆஃப் ஏடி, காஸ் ஹைப்பர்பாலிக் ஆஃப் ஏடி. ஸோ எக்ஸ்போனன்ஷியல், ட்ரிக்னாமெட்ரிக் முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலினாமியல். ஸோ பாலினாமியல்னு சொல்லும்போது நமக்கு எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸு? இ பவரில் வரக்கூடாது, சைன் காஸ் வரக்கூடாது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி, டி ஸ்கொயர், ரூட் ஆஃப் டி, இந்த மாதிரி பேசிக் ஃபங்க்ஷன்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தெரிஞ்சு டைரெக்டாக ஞாபகம் வச்சுருந்தோன்னா ஈஸியாக கேட்ட உடனே ஆன்சர் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அல்லது எந்த கொஷின் கொடுத்தாலும் அது ரிலேட்டடாக தான் கேட்க போகிறாங்க நமக்கு. ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் இந்த 3 தான். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன, அதோட அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஆஃப் சம் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. லாப்லாஸ் ஆஃப் இ பவர் ஏடிக்கு ஆன்சர் பண்ணுறோம். ஃபஸ்ட் இ பவர் ஏடினா இங்கே இன்டகிரேஷன் லாப்லாஸ்க்குள்ளே இங்கே என்ன இருக்கோ, எஃப் ஆஃப் டி இருந்துச்சுன்னா இங்கே எஃப் ஆஃப் டி போட்டோம் இல்லைங்களா, அதனால் இங்கே அப்ளை பண்ணுறோம். இ பவர் மைனஸ் எஸ் மைனஸ் ஏடி இருக்குது. ஸோ காமனாக மைனஸை எடுத்துக்கிட்டு எஸ் ப்ளஸ் ஏ ஆஃப் டி இன்ட்டு டிடின்னு எழுதலாம். இப்போ 0 to infinity அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கும் 0, இ பவர் 0 வேல்யூ 1 நம்ம தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 1/s ப்ளஸ் ஏ கிடைக்குது. இங்கே மைனஸ் இருந்தால் கீழே ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே மேலே ப்ளஸ் இருக்கா, 1/s மைனஸ் ஏன்னு ஆன்சர் கிடைக்கும். இதே போல் நம்ம ஆன்சர் பண்ணோம்னா நமக்கு டக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் ஆஃப் அ சைன் ஏடி, லாப்லாஸ் ஆஃப் அ காஸ் ஏடி. ஸோ இந்த ரெண்டுக்கும் ஆன்சர் டைரெக்டாக போடாமல் இ பவர் ஐஏடி அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறோம். இ பவர் ஐஏடியை காமனாக மைனஸ் எடுத்துகிட்டு எழுதணும்னா எஸ் மைனஸ் ஐஏ ஆஃப் அ டிடின்னு எழுதலாம். ஓகேங்களா? இ பவர் மைனஸ் எஸ் ஆஃப் ஐ மைனஸ் ஏ ஆஃப் அ டி டிவைட் பை மைனஸ் எஸ் மைனஸ் ஐஏ 0 to infinity அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் இந்த டேர்ம் 0 ஆகிடுது. அடுத்து இ பவர் 0 1 ஆகுது, ப்ளஸ் 1/s மைனஸ் ஆஃப் ஐஏ. ஸோ இங்கே மைனஸ் ஐ இருக்குது இல்லைங்களா, அப்போது இதோட காஞ்சிகேட் மேலேயும் கீழே எடுத்து அப்ளை பண்ணுவோம். ஸோ எஸ் ப்ளஸ் ஐஏ டிவைட் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஐ ஸ்கொயர் பிகம் -1, ஸோ ப்ளஸ்ஸாக மாறிடுது. இப்போது லாப்லாஸ் ஆஃப் அ சைன் ஏடினா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, லாப்லாஸ் ஆஃப் அ சைன் ஏடி வந்துச்சுன்னா மேலே ஏ, சைன் வந்தால் மேலே ஏ, காசு வந்தால் மேலே எஸ். சைன் வந்துச்சுன்னா மேலே ஏ, காசு வந்துச்சுன்னா
மேலே எஸ். எஸ்ஸுங்கிறது இங்கே என்னென்னா வேரியபிள். காஸ் வந்துச்சுன்னா நியூமரேட்டரை வேரியபிள் என்கேஜ் பண்ணும். சைன் வந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் என்கேஜ் பண்ணும். இதை ஞாபகமாக எழுதி வச்சு படிங்க. ஓகே. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்து லாப்லாஸ் ஆஃப் சைன் ஹெச் ஆஃப் ஏடி காஸ் ஹெச் ஆஃப் ஏடி. ஸோ சைன் ஹைப்பர்பாலிக் அப்படின்னு சொல்லும் போது ஃபார்முலா இருக்குங்க. ஏ எக்ஸ் சைன் எக்ஸ்னா இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 2. இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, ஏடி இருக்குது. ஸோ இ பவர் ஏடி மைனஸ் இ பவர் மைனஸ் ஏடி டிவைட் பை 2. ஸோ அதே போல் காசுக்கு வந்துட்டு ப்ளஸ் வருது. ரெண்டுக்கும் சிமிலராக நம்ம லாப்லாஸ் ஆஃப் இ பவர் ப்ளஸ் ஏடி. ப்ளஸ் ஏடிக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா, 1 டிவைட் பை எஸ் மைனஸ் ஏ 1 டிவைட் பை எஸ் ப்ளஸ் ஏ. ஸோ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். எஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் எஸ் மைனஸ் ஏ, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுதுங்க. டிவைட் பை எஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போது ரெண்டும் மைனஸ் எஸ் ப்ளஸ் எஸ் கேன்சல் ஆகுது. 2a டிவைட் பை 2 டைம்ஸ் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மேலே ஏ. ஸோ காஸ் ஹைப்பர்பாலிக்கும் சேம் இதே போல் வரும். மேலே என்ன வந்துடும், எஸ்ன்னு வரும். அவ்வளோதாங்க வித்தியாசம். பார்த்துக்கிட்டிங்கன்னா சைன் ஏடிக்கு ஏ டிவைட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். சைன் ஹைப்பர்பாலிக்கு ஏ டிவைட் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா. இதே போல் நம்ம காஸ் ஹைப்பர்பாலிக் எழுதுனீங்கன்னா எஸ் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இதுவே லாப்லாஸ் ஆஃப் காஸ்க்கு என்ன வந்துச்சு, காஸ் ஏடி என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்க இல்லையா, மேலே எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். டினாமினேட்டரில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாம். லாப்லாஸ் ஆஃப் சம் கான்ஸ்டன்ட் கேங்கிறத கான்ஸ்டன்ட்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா, ஸோ ப்ராக்கெட்டில் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே கேன்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். கே காமனாக வெளியே கொண்டு வந்துடும். ஏன்னா அதுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. இன்டகிரேஷன் எது இருந்தால் மட்டும் போதும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி உள்ளே இருந்தால் மட்டும் போதும். ஓகேங்களா. ஏன்னா இங்கே இன்டகிரேட்டர் டி தான். ஓகே. ஸோ கே அப்படிங்கிறத காமனாக வெளியே கொண்டு வந்தாச்சு. இது ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணுறோம். இ பவர் ஆஃப் மைனஸ் எஸ் டி டிவைட் பை மைனஸ் எஸ். டீயை விட்டுட்டு ரிமைனிங் என்ன இருந்தாலும் அது டினாமினேட்டர் பிளேசஸில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இன்ஃபினிட்டி கொண்டு போய் அப்ளை பண்ணுறோம். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டிவைட் பை மைனஸ் எஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0. அது ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே. ஏன்னா இ பவரில் தான் சம்ஸே வரப்போகுது நமக்கு. ஸோ லாப்லாஸ் ஆஃப் அ கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டன்ட் பை எஸ். இப்போ லாப்லாஸ் ஆஃப் 100 அப்படின்னா 100 பை எஸ். இதுதான், இது ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா. இப்போது பாருங்கள், சும்மா எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். லாப்லாஸ் ஆஃப் இ பவர் ஆஃப் 7a. இங்கே உள்ள டீயே இல்லை சார், டீன்றது மட்டும்தான் வேரியபிள். லாப்லாஸில் டீயும் கொஸ்டினில் டீயும் ஆன்சரில் எஸ்ஸும் தான் வேரியபிள். கொஸ்டினில் டி வரலன்னா அது கான்ஸ்டன்ட்டு. கான்ஸ்டன்ட் வந்திருக்கா, கான்ஸ்டன்ட் டிவைடட் பை எஸ். இங்கே என்ன வந்திருக்கு, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 7at. அப்போது 7at, அப்போ ஃபார்முலா ஏடி ஃபார்முலா என்ன, 1 டிவைடட் பை எஸ் மைனஸ் ஏ. இப்போ ஏவை விட்டுட்டு டீயை விட்டுட்டு ரிமைனிங் என்ன இருந்தாலும் அது கான்ஸ்டன்ட்டு. 1 டிவைடட் பை 7a. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம லாப்லாஸ் ஆஃப் இ பவர் ஏடி எக்ஸ்பொனன்ஷியல் பார்த்தாச்சு, ட்ரிக்னாமெட்ரிக் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாலினாமியல். டி பவர் என், டி ஸ்கொயர் டி கியூப்லாம் கொடுத்தா என்ன மாதிரி நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டேரெக்டாக ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்தலாம். ஏன்னா அது ஃபார்முலாஸே நம்ம டேரெக்டாக கொஸ்டினில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டிகிரி படிக்கிறவங்களுக்கு வேணால் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தான் படிக்கிறீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபார்முலாஸ் படிச்சிங்க. இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் நிறைய தடவை கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா இது 2 டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்குது. n இஸ் நாட் அண்ட் இன்டீஜராக இருந்தால் என்ன, நாட் அண்ட் இன்டீஜர்னால் என்னங்க, 1/2 3/2 5/2 இந்த மாதிரி வந்திருந்தா, அதாவது டி பவரில் 1/2 டி பவரில் 5/2 இப்படிலாம் கேட்டாங்கன்னா ஃபார்முலா பாருங்கள். காமா ஆஃப் n+1 டிவைட் பை எஸ் பவர் n+1, எஸ் கிரேட்டர் தென் 0. லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அ டி பவர் n இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைட் பை எஸ் பவர் n+1. எப்போ இது ஜென்ரல் இன்டீஜராக இருந்தால் 1 2 3ன்ட்டு இருந்தால் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும். ஏன்னுங்கிறது தான் டி ஸ்கொயர் டி கியூப் டி பவர் 5 டி பவர் 10 இப்படிலாம் வந்துச்சுன்னா எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா.
ஸோ அடுத்த வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் என்னால் வீடியோஸ் இன்னும் பூஸ்டப் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்க முடியும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம லாப்லாஸ்க்கு உண்டான சம்ஸ் பார்க்கலாம். ரைட்? ஸோ தேங்க்யூ வெரி மச். இன்றைக்கி போட்ட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.